ஒரு ஊர்ல ஒரு கரடி இருந்துச்சுன்னா அது ரொம்ப சின்ன கரடி. அந்த கரடி அங்கிருந்து போய் அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்காம நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கடலை பார்த்துருக்கு. அந்த கடலை பார்த்ததும் அந்த குட்டி கரடிக்கு என்ன ஆசை வந்ததுன்னு தெரியுமா? அந்த இடத்துல ஒரு படகை உருவாக்கணும்னு ஆசை வந்துச்சு. அந்த படகை உருவாக்கணுங்கிற ஆசையில பக்கத்துல இருந்த மரப்பட்டைகளையும் ஒரு இதுலயும் சேர்த்து வச்சு கயறால கட்டி ஒரு சின்ன படகையும் உருவாக்குச்சு. அந்த படகு உருவாக்குனது மட்டும் இல்லாம அந்த படகை எடுத்துட்டு கடலுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டு அப்படி கடலுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டு போன கரடி பாதி தூரம் போகும்போது அதோட கெட்ட நேரம் அங்க சரியான காத்து, புயல்னு கூட சொல்லலாம். அப்படின்னு பட 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 படன்னு இருந்துட்டு இருந்தது. அந்த புயல்ல நம்ம கரடி குட்டி செஞ்ச சின்ன கப்பல் உடஞ்சி சேதமும் ஆயிடுச்சு. அத நினைச்சு அது ரொம்ப மனசு வருத்தப்பட்டாலும் நீச்சல் அடிச்சு இப்போத கரையை சேரணுன்றது அது மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. கரையை சேர்றதுக்காக நீந்துச்சு 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 நீந்தி 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 வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல அதுக்கு தென்பட்டது ஒரு பெரிய பாறை. அந்த பாறை மேல ஏறி உட்கார்ந்துக்கிச்சு. ஒரு நடுக்கமும் குளிருமா இருந்த அந்த கரடிக்கு எப்படியாவது நம்ம கரையை போய் சேர்ந்துடணும்னு ஒரு முடிவு. அப்படி முடிவெடுத்த அந்த கரடி அங்கிருந்து வேகமா போயிடுச்சு. போயிட்டு இருந்தது நீச்சல் அடிச்சு கரையையும் அடைஞ்சிருச்சு. கரைக்கு போன நம்ம கரடி தண்ணி நிறைய குடிச்சிருந்தனால அங்க மயங்கி விழுகவும் செஞ்சது. அன்னைக்கு பொழுது அந்த கரடிக்கு அந்த கடற்கரையிலே போச்சு. மறுநாள் காலையில அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தையை தேடி அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணுல தென்பட்டது நம்ம கரடி குட்டி. வந்து ஓடி வந்து அணைச்சுக்கிட்டாங்க. உடனே அந்த கரடி குட்டியோட அம்மாவும் அப்பாவும் அந்த கரடி குட்டியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, உங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகமா இருந்தாலும் உங்க பெற்றோரோட அனுமதியை கேட்டுட்டு தான் எதுவும் நீங்க செய்யணும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை பை குட்டீஸ். மீண்டும் அடுத்த கதையில் நாம் சந்திப்போம்.